வயிற்று வலியால் இளம்பெண் உயிரிழந்து விட்டதாக கூறும் பெற்றோர். காதலியின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக புகார் அளித்த காதலன். இளம்பெண்ணின் சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிய போலீஸ். வயிற்று வலியால் துடித்த இளம்பெண்ணை சிகிச்சைக்கு அழைத்துச் செல்லாதது ஏன்? வேறு மத இளைஞரை காதலித்ததால் அரங்கேறிய கொலையா? நடந்தது என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த இளைஞர் ஒருத்தர் தன்னுடைய காதலி உயிர் இழந்துட்டதாவும் அவங்க வீட்டில் உள்ளவங்க சேர்ந்து அடிச்சு கொன்னுட்டு நாடகம் ஆடுறதாவும் சந்தேகம் இருக்கிறதா கைப்பட எழுதி கம்ப்ளைண்ட்டை கொடுத்திருக்காரு. பையன் சொல்றத வச்சு பார்த்தா ஒருவேளை ஆணவ கொலையா இருக்குமோன்னு சந்தேகத்திலேயே இளைஞர் கையில இருந்த கம்ப்ளைண்ட் லெட்டரை வாங்கி படிச்சாங்க ஸ்டேஷன்ல இருந்த காவலர்கள். சம்பல் பகுதியை சேர்ந்த 21 வயதான ருஜான்கிற இளம் பெண்ணும் பக்கத்து கிராமத்தை சேர்ந்த சிவம் சைனிங்கிற இளைஞரும் ஒரே காலேஜில் படிச்சிருக்காங்க. அப்ப 2 பேருக்கும் பழக்கமாகி அது காதலாகி கடந்த 2 ஆண்டுகளாவே 2 பேரும் உயிருக்குயிரா காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்நிலையில் அவங்களுடைய காதல் விஷயம் ருஜானுடைய பெற்றோருக்கு தெரிஞ்சு பிரச்சனை வந்திருக்கு. ருஜானும் சிவம் சைனியும் வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவங்க. அதை காரணம் காட்டி ருஜானுடைய பெற்றோர் இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதா சொல்லப்படுது. காதலையும் காதலனையும் மறந்துட்டு நாங்க கை காட்டுற மாப்பிள்ளைய தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ருஜானை கண்டிச்சிருக்காங்க. ஆனா அவங்க தன்னுடைய காதல்ல உறுதியா இருந்திருக்காங்க. சிவம் ஷைனி தன்னுடைய பெற்றோர் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எல்லாரையும் ருஜானுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பெண் கேட்டதாகவும், ஆனா பெண் தர மாட்டோம்னு சொன்னது மட்டுமில்லாம அவங்கள ருஜானுடைய பெற்றோர் அவமானப்படுத்தி அனுப்புனதாகவும் சொல்லப்படுது. காதல் விஷயம் தெரிஞ்சதுல இருந்தே ருஜானுடைய வீட்டுல ஒரே பிரச்சனையா தான் இருந்திருக்கு. இப்படிப்பட்ட நிலையில சம்பவத்தன்னைக்கு ருஜான் திடீர்னு வயிற்று வலியால உயிரிழந்துட்டதா அவங்க உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து இறுதிச் சடங்கு ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் காதலன் சிவம் சைனிக்கு தெரிஞ்சு கதறி அழுதிருக்காரு. அதுக்கப்புறம் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவரு வேறு மதத்தை சேர்ந்த என்ன லவ் பண்ணதால தான் ருஜானை அவங்க அண்ணன் அடிச்சு கொன்னுட்டானோன்னு சந்தேகமா இருக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட்ல வயிற்று வலியால இருந்த ருஜானை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகாம யாருக்கும் சொல்லாம ஏன் அவசரமா இறுதி சடங்குக்கு ஏற்பாடு பண்ணாங்கன்னு கேள்வியும் எழுப்பியிருக்காரு. காதலன் சிவம் சைனி கொடுத்த புகாரின் அடிப்படையில வழக்கு பதிவு பண்ண போலீஸ் ருஜானுடைய சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. இதுக்கு நடுவுல ருஜானுடைய அப்பாவையும் அண்ணனையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரணை நடத்தினாங்க. வேற மதத்தை சேர்ந்த பையனை லவ் பண்ண கோவத்துல ருஜான் கொலை செய்யப்பட்டிருக்காங்களான்ற கோணத்துல அவங்க 2 பேர்கிட்டையும் போலீஸ் தீவிர விசாரணை நடத்தினாங்க. அதுலதான் உண்மை என்னங்கிறது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. சம்பவத்தன்னைக்கு காலையில ருஜானுடைய அப்பாவும் அம்மாவும் வெளியே போயிருக்காங்க. அப்போ ருஜானும் அவங்களுடைய அண்ணன் மட்டும்தான் வீட்டுல இருந்திருக்காங்க. ருஜானோட அண்ணன் வெளியில கிளம்பும் போது ருஜான் காதலன் சிவம் சைனி கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது. இத பார்த்து ஆத்திரமடைஞ்ச அவங்க அண்ணன் வெளியில போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்காரு. சிவம் சைனி கூட பேசுறத நிறுத்து, பழகிறத நிறுத்துன்னு பலமுறை சொல்லியும் கேட்காத தங்கச்சி மேல அண்ணனுக்கு கொலை வெறி ஏற்பட்டிருக்கு. அந்த ஆத்திரத்துல வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்த ருஜானுடைய கழுத்தை நெரிச்சு துடிக்க கொன்னு இருக்கான். அதுக்கு பிறகு வெளியே போயிட்டு வந்த அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் தங்கச்சி வயிற்று வலியால துடிச்சு உயிர் இழந்துட்டதா சொல்லி அழுது நாடகமாடி இருக்கான். இதுக்கு இடையில தங்கச்சிய கொலை செஞ்ச விஷயத்தை தன்னுடைய அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்லி இருந்திருக்கான். ஏற்கனவே மகளுடைய காதல் பிடிக்காம இருந்த தந்தை மகன் சொன்ன விஷயத்தை கேட்டு எந்த பதட்டமும் இல்லாம அவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு பிறகு வேறு மதத்தை சேர்ந்த பையனை காதலிச்சதுக்காக தங்கச்சியை துடிக்க கொன்னுட்டு நாடகமாடின ருஜானுடைய அண்ணனையும் கொலைய மறைச்ச அப்பாவையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க.